இப்போ நம்ம உடம்பு எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேக் பெட்டில் இப்படி நேரம் எடுத்துக்கிறோம். நேரம் எடுத்துக்கிட்ட அப்புறம் இந்த பீஸ் பேக் பெட்டில் இது ரெண்டும் நேராக வச்சுக்கிட்டு அளவு ப்ளவுஸோட பேக் பெட் பார்ட்டு இந்த ரெண்டும் இப்படி வச்சு இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வச்சதுக்கப்புறம் இதுலேருந்து இது இங்கே நம்மளுக்கு ஆகும். கரெக்டாக இந்த ஸ்டிச் பண்ணிக்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது இன்னொரு அளவு எப்படின்னா இந்த கையோட ஜாயின் பகுதியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே பிடிச்சிக்கணும். கீழே பிடிச்சி இப்படி பிடிச்சி இப்படி எடுக்க போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு நேரம் இருக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா இங்கேருந்து கழுத்து பகுதியிலேருந்து இங்கேருந்து இந்த டாட் வரையிலும் இங்கேருந்து இது வரையிலும் இந்த ஜாயின்லேருந்து நம்ம இது வரையிலும் ஸ்டிச்சிங் வரணும். இது வரலும் போட்டுக்கலாம். இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆம்கோல் பகுதின்னு சொல்லுவாங்க. கையோட சுற்றுப்பகுதி கை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த இடம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிட்டு இந்த கைப்பகுதியை நம்ம இப்போ இப்படி எடுத்துக்கலாம். வந்து வச்சுக்கிட்டு இன்னொரு கையும் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு எடுத்து இப்படி சரியாக வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட உள்ள திருப்பி இதனோட இது கையோட அகலத்துக்கு நம்ம இப்போ குறிக்க போகிறோம். இங்கேருந்து இதிலேருந்து இது வரையிலும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேக் எடுத்தாச்சு, கை எடுத்தாச்சு. நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கிறப்ப நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். வி ஷேப்லேருந்து நம்மளுக்கு வந்து பட்டன் பட்டியை வந்து இப்படி தான் வைக்கணும். இப்படி வைக்கக்கூடாது. இப்படி ஃபுல்லாக வைக்காதீங்க, அளவு கரெக்டாக வராது. இப்படி இதுலேருந்து இப்படி வச்சுக்கணும். இப்படி எடுத்துட்டு இதிலேருந்து இந்த ஜாயின்லேருந்து இந்த ஜாயிண்ட்க்கு வச்சுக்கணும். இங்கேருந்து இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து இங்கே இது வரையிலும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேம் பேக் சைடு ஒரு மார்க்கு, இந்த கிளாத்லேயும் ஒரு மார்க் கரெக்டாக வச்சாலும் குறிச்சிக்கோங்க. இந்த பக்கம் இருந்து இங்கே எப்படின்னா இது விஷயப்பட்டியிலேருந்து இந்த ஆம்கோல் கை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, கை ஜாயின் பண்ண வரையும் இங்கேருந்து இதிலேருந்து நம்மளுக்கு இது வரையில் வருது. நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுங்க பார்க்கலாம். நம்ம இப்போ உடம்பு தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபினிஷிங் கடைசியாக நம்ம ஜாயின் பண்ண போகிற உடம்பு தான். என்ன பண்ணுறோம் அப்படின்னா கைப்பகுதி எடுத்துக்கோங்க. கைப்பகுதியிலேருந்து இந்த பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நம்மளுக்கு இப்படி தான் வரும். இந்த சைடு குறுகலாகவும் இந்த கையில் லென்த்து வந்து அகலமாகவும் வரும். அதே மாதிரி உடம்பு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இப்படி நம்ம இப்போ இப்படி தான் ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி வச்சுட்டு
வரணும், ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுவும் இங்கே மார்க் பண்ணதையும் சேர்த்து இப்படி நம்ம வச்சு தான் ஜாயின் பண்ணணும். இப்போ ஒரு தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு பக்கத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இன்னொரு பக்கம் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணி போகிறோம். ஃபஸ்ட்டு கை இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, நல்லா பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து நம்ம இங்கே மார்க் பண்ணது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேருந்து இது வரணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோட பேக் சைடு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து இந்த மார்க் பண்ணணும். இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு, இது பின்பக்கம், இது முன்பக்கம், இப்படி வச்சுக்கணும். இதையும் இப்படி நம்ம இப்படி பிடிச்சிக்கணும். இதிலேருந்து நம்ம கிராஸாக தான் லைன் போட போகிறோம். இங்கேருந்து இது கிராஸாக கொண்டு போகணும். இப்படி இப்போ வந்து இந்த ரெண்டு பீஸையும் நேராக வச்சு இதையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஜாயின் பண்ண மாதிரியே ஒரு கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டையும் வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இதே மாதிரி இன்னும் 2 தையல் போடணும். ஒரு அடுத்தது வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு இந்த இடத்துல போடுவோம் இன்னொரு தையல். ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. தேவைன்னா நம்மளுக்கு தேவைன்னா இது இந்த 2 லைன் மாதிரி இன்னொரு லைனும் போட்டுக்கலாம். இது எதுக்காகனா நாளைக்கு பத்தலைன்னா கூட பிரித்து வர்றதுக்காக போட்டுக்கலாம் நம்ம. அதே மாதிரி இதுலேயும் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. திருப்பி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு முழு ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி நம்ம வந்து அளவு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.